34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிங்கம் பாருங்க, காட்டில் இருக்கிற விலங்குகளிலேயே மிகவும் பலமுள்ள ஒரு மிருகம். அதனாலதான் சிங்கத்தை காட்டுக்கு ராஜா என்று நாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட சிங்கம் தன் குட்டிகளை ஒரு நாளும் பட்டினி போடாதுங்க. எப்படியாகிலும் போய் வேட்டையாடி கொண்டு வந்து தன்னுடைய குட்டிகளுக்கு கொடுத்து அதன் பசியை ஆற்றும் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிங்க குட்டிகளே பட்டினியா இருந்தாலும் கூட நம்ம ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுங்க. பாருங்க, எலியாவை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது தேவன் காகங்களை கொண்டு அப்பமும் இறைச்சியும் கொடுத்து போஷித்தார். பாருங்க, தேசமே பஞ்சத்தில் கிடந்த பொழுதும் கூட சாரிபாத் விதவை கொண்டு ஒரு நாளும் குறைவில்லாமல் தேவன் எலியாவை போஷித்தாருங்க. ஆமாங்க, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் தேவனை தேடுகிற பொழுது ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் நடத்த நம்முடைய தேவன் போதுமான